ரயில் நிலையத்துல வந்து பார்வையிட்டு அந்த பாதை குறுகலா இருக்குது, டிராபிக் அதிகமா ஜாம் ஆகுது. மாணவர்கள் படிப்புக்காக வரும்போது டிராபிக் ஆகுது, போக்குவரத்து டிராபிக் ஆகுதுன்ற இது சாலையை வந்து கொஞ்சம் அகலப்படுத்தணும்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சிருந்தோம். நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து அதை கருணை கூர்ந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மேம்பாலமா போட்டு நம்ம உத்தரவு கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த கரியங்கேட்டு 27ஆம் தேதி பணிகள் தொடங்கக்கூடிய வர 27 இன்னைக்குன்னா 22 இன்னும் ஒரு 5 நாள் பொறுத்து ரயில்வே துறையில இருந்தும் நம்மளுடைய மாநில நெடுஞ்சாலைத்துறையில இருந்து நம்மள மாதிரி இப்ப எப்படி இருக்கிறோமோ பார்வையிடத்துக்கு வராங்க. பார்வையிட்ட பிறகு பணிகள் தொடங்க போது இந்த இடத்துல நீண்ட நாள் கோரிக்கையான நம்ம கரியங்கேட்டு மேம்பாலம், ரயில்வே கிராசிங் மேம்பாலம் வருது உறுதி செய்யப்பட்டது. அதே மாதிரி ஏனாத்தூர் இல்லையா, அங்க இருக்கிற அந்த ரயில்வே கிராசிங்கும் ஒரு பிரிட்ஜ் அதுக்கும் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. பழைய ரயில் நிலையம் வந்து வையாவூரை ஒட்டி நிறைய கிராமங்கள்லாம், காஞ்சிபுரத்தை ஒட்டி இருக்கிற கிராமங்கள்லாம் வந்து வளர்ச்சிக்காக அங்கேயும் வந்துட்டு 3 பிரிட்ஜ் மேம்பாலங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அரிய ஒரு சாதனை தான் சொல்ல முடியாது. மத்திய அரசு சார்ந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் கோரிக்கை ஏற்று இந்த 3 மேம்பாலங்களை அமைத்து கொடுத்த ரயில்வே துறைக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காஞ்சி மாநகருக்கு புதிய புறநகர் பேருந்து நிலையம் விஷயமா சில கருத்துக்கள் மட்டும் தங்களிடம் நான் வைக்க விரும்புகிறேன். நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் ஏழரசன் அண்ணன் அவர்கள் வந்து நிறைய பேட்டிலாம் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் வந்து நாங்க மறுக்கல. அவங்க முயற்சி பண்ணதெல்லாம் உண்மைதான். ஒரு 90% வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் அரசு முடிஞ்ச உடனே அவங்களுடைய கவர்மெண்டோட பிபி எல்லாம் வந்து வெளியே வந்துட்டாங்க. அப்படியே சுப்ரீம் கோர்ட்ல விட்டு வெளியே போயிட்டாங்க. இத முக்கியமா முயற்சி எடுத்தது வந்து நம்மளுடைய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் நம்மளுடைய சினேகா அம்மா பேர் சொல்லக்கூடாது, நம்மள மாவட்ட ஆட்சியரா இருக்கக்கூடிய நம்ம சினேகா மேடம் அம்மா அவர்களுடைய தலைமையில எந்த கட்சியும் சாராத ஒரு 5 பேர் சுப்ரீம் கோர்ட்ல நியமிக்கப்பட்டு கடந்த 12/8/2026 அன்றுதான் வந்து நம்மளுக்கு நீதி கிடைச்சது. நம்மளுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் அங்க ஓவி அழகேசனார் கிராமத்துல வந்து அங்க 1400 பள்ளி மாணவர்கள் பாலிடெக்னிக் படிக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனா நம்ம கீழ்கோர்ட்ல பள்ளி மாணவர்களுக்கும் கவனம் செலுத்தணுன்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல எந்த தடையும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டாவே பஸ் ஸ்டாண்ட் வரத்துக்கு நீங்க ஃபுல் உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதோட முயற்சி முழுவதும் நம்முடைய தமிழக அரசுக்கும் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் சினேகா அம்மாவுக்கும் இந்த நேரத்தில் நான் முக்கிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னும் சர்வே நம்பர்லாம் தெரியாதுன்றாங்க. என்னுடைய நான் 2000 வந்து நான் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நான் கொடி கொட்டி பறந்தவன்னு இந்த ஊர் மக்களுக்கு தெரியும். எனக்கு எந்த சர்வே நம்பர் வாங்கினா அதோட மதிப்பு என்ன என்ற மார்க்கெட் மதிப்பு என்ன, அரசு மதிப்பெண்ணா, சந்தை, அந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சு இருக்கக்கூடிய என்ன போயிட்டு சர்வே நம்பர் தெரியாதுன்றாரு. அந்த சர்வே நம்பர் வந்து 354/3/4/5/6 எல்லாம் 354 வருது. 19 ஏக்கர் தோப்பு பரம்போக்கு முழுக்க அரசு நிலம். இது வந்து யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இது அரசுக்கு சொந்தமான நிலம். இந்த பேருந்து நிலையம் வந்து 38 கோடியில அவங்க அலாட்மெண்ட் பண்ணிட்டு, அவங்க சாதனைன்னு பாத்தீங்கன்னா முருகன்ற ஒரு கான்ட்ராக்ட்காரங்க கிட்ட இந்த ப்ராஜெக்ட் நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு 2,88,00,000 அவங்க வந்து என்ன சொல்றது, அது பர்சன்டேஜ் அது மாதிரி வந்து பார்ட்டி ஃபண்டோ இல்ல அவங்களுடைய சொந்த நிதியெல்லாம் எனக்கு தெரியாது. நம்மளுடைய மாநகர மேயருடைய வீட்டுக்கார் யுவராஜ் சார் மூலியமா 2,88,00,000 பெறப்பட்டு, அப்போ இருந்த மாண்புமிகு காந்தி அமைச்சர் அண்ணன் அவர்களும் சரி, அப்ப இருந்த எழில் அண்ணனும் சரி, அவங்க எல்லாம் திமுக திராவிட கட்சிகள் இருக்கும் போது அந்த 38 கோடியிலேயே அவங்க செஞ்ச சாதனையே வந்து 2,88,00,000 வந்து லஞ்சமா பெற்றதுதான் சாதனை. ஆனா திட்டத்தை விட்டுட்டாங்க. இப்போ அந்த திட்டத்தை, அந்த உத்தரவை ரத்து செஞ்சு நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூக்கு நல்ல நவீனமான புறநகர் பேருந்து அமையணும்னு சொல்லிட்டு ரீஎஸ்டிமேட் போட்டு
கவர்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க. இப்ப அதை ஃபாலோ பண்ணி நாங்க வந்து அதிநவீனம் கொண்ட ஒரு பெரிய அழகான நம்ம காஞ்சி மாநகரம் வந்து ஆன்மீக பூமி. இந்த பூமிக்கு வந்து ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள்லாம் வராங்க, வெளி மாநிலத்திலிருந்து வராங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே 38 மாவட்டத்துல வந்து வராங்க தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி இந்த நிலையில வந்துட்டு மேற்படி அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் எடுத்த முருகன் சார் என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு நிமோனியா காய்ச்சல் வந்திருக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு வந்து 2,88,00,000 நான் கொடுத்துருக்கேன், அந்த பணியை வந்து எப்படி பண்றது தெரியல. நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொன்னேன், நீ யார்கிட்ட என்ன கொடுத்து முதல்ல போய் கேட்டு வாங்கு, அது அரசு பணம், அரசு பணத்தை வந்து லஞ்சமா பெற்ற பணத்தை நீங்க தயவுசெய்து கேட்டு வாங்குன்னு ஒரு முருகன் சாருக்கு நான் அறிவுறுத்தல் பண்ணிருக்கேன். இனி அந்த பஸ் ஸ்டாண்ட் 38 கோடியில பண்ண முடியாது. அது கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்பில் தான் அதிநவீன பஸ் ஸ்டாண்டை கொண்டு வர முடியும். அந்த திட்டத்தை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம், நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்ம காஞ்சிபுரத்துக்காக கொடுப்பார், செய்து தருவார் என்பதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி 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 நன்றி. அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னும் சர்வே நம்பர்லாம் தெரியாதுன்றாங்க. என்னுடைய நான் 2000 வந்து நான் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நான் கொடி கொட்டி பறந்தவன்னு இந்த ஊர் மக்களுக்கு தெரியும். எனக்கு எந்த சர்வே நம்பர் வாங்கினா அதோட மதிப்பு என்ன என்ற, மார்க்கெட் மதிப்பு என்ன, அரசு மதிப்பு என்ன, சந்தை, அந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சு இருக்கக்கூடிய என்ன போயிட்டு சர்வே நம்பர் தெரியாதுன்றாரு. அந்த சர்வே நம்பர் வந்து 354/2/3/4/5/6 எல்லாம் 354 வருது. 19 ஏக்கர் தோப்பு பரம்போக்கு முழுக்க முழுக்க அரசு நிலம். இது வந்து யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இது அரசுக்கு சொந்தமான நிலம். இந்த பேருந்து நிலையம் வந்து 38 கோடியில அவங்க அலாட்மெண்ட் பண்ணிட்டு, அவங்க சாதனைன்னு பாத்தீங்கன்னா, முருகன்ற ஒரு கான்ட்ராக்ட்காரங்க கிட்ட இந்த ப்ராஜெக்ட் நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு 2,88,00,000 அவங்க வந்து என்ன சொல்றது, அது பர்சன்டேஜ் அத மாதிரி வந்து பார்ட்டி ஃபண்டோ இல்ல அவங்களுடைய சொந்த நிதியெல்லாம் எனக்கு தெரியாது. நம்முடைய மாநகர மேயருடைய வீட்டுக்கார் யுவராஜ் சார் மூலியமா 2,88,00,000 பெறப்பட்டு, அப்போ இருந்த மாண்புமிகு காந்தி அமைச்சர் அண்ணன் அவர்களும் சரி, அப்ப இருந்த எழில் அண்ணனும் சரி, அவங்கெல்லாம் திமுக திராவிட கட்சிகள் இருக்கும் போது அந்த 38 கோடியிலேயே அவங்க செஞ்ச சாதனையே வந்து 2,88,00,000 வந்து லஞ்சமா பெற்றதுதான் சாதனை. ஆனா திட்டத்தை விட்டுட்டாங்க. இப்போ அந்த திட்டத்தை, அந்த உத்தரவை ரத்து செஞ்சு நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூக்கு நல்ல நவீனமான புறநகர் பேருந்து அமையணும்னு சொல்லிட்டு ரீஎஸ்டிமேட் போட்டு கவர்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க. இப்ப அதை ஃபாலோ பண்ணி நாங்க வந்து அதிநவீனம் கொண்ட ஒரு பெரிய அழகான நம்ம காஞ்சி மாநகரம் வந்து ஆன்மீக பூமி. இந்த பூமிக்கு வந்து ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள்லாம் வராங்க, வெளி மாநிலத்திலிருந்து வராங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே 38 மாவட்டத்துல வந்து வராங்க தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி இந்த நிலையில வந்துட்டு மேற்படி அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் எடுத்த முருகன் சார் என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு நிமோனியா காய்ச்சல் வந்திருக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு வந்து 2,88,00,000 நான் கொடுத்துருக்கேன், அந்த பணியை வந்து எப்படி பண்றது தெரியல. நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொன்னேன், நீ யார்கிட்ட என்ன கொடுத்து முதல்ல போய் கேட்டு வாங்கு, அது அரசு பணம், அரசு பணத்தை வந்து லஞ்சமா பெற்ற பணத்தை நீங்க தயவுசெய்து கேட்டு வாங்குன்னு ஒரு முருகன் சாருக்கு நான் அறிவுறுத்தல் பண்ணிருக்கேன். இனி அந்த பஸ் ஸ்டாண்ட் 38 கோடியில பண்ண முடியாது. அது கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்பில் தான் அதிநவீன பஸ் ஸ்டாண்டை கொண்டு வர முடியும். அந்த திட்டத்தை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம், நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்ம காஞ்சிபுரத்துக்காக கொடுப்பார், செய்து தருவார் என்பதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.